ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்னைக்கு உங்களுக்கு கதம்ப சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். அந்த சாம்பார் பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே சாப்பிடணும்னு தோணும். அந்த மிக்ஸ் வெஜிடபிள் கதம்ப சாம்பார் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். நம்ம மிச்சம் மீதி இருக்கிற எல்லா காய்கறியும் இது சேர்த்துடலாம். ஒன்று ரெண்டு மீந்து இருக்கும் இல்லையா, அந்த காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் சாம்பார் செய்யலாம். அந்த கலர் அந்த இது நம்மளுக்கு ரொம்ப இட்லி தோசை அப்புறம் நம்ம நார்மலாக சாப்பாடில் சாப்பிட்றதுக்கும் பொங்கல் அந்த மாதிரி உப்புமா எல்லாத்துக்கும் செம்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு தோரம் பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கப் தோரம் பருப்பு நல்லா கழுவிடுங்க 2-3 வாட்டி. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், அப்புறமா ஒரு 4-5 பூண்டு, ஒரு தக்காளி போட்டுட்டு இது நல்லா குக் பண்ணிக்கணும். ஒரு 3-4 விசில் வந்த வரைக்கும் நீங்கள் குக்கரில் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயம் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறமா இதில் எல்லா காய்கறியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காய் போட்டிருக்கேன், முருங்கைக்காய் போட்டிருக்கேன், அப்புறமா உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறமா இதில் நம்ம எந்த காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி கேப்சிகம் போட்டுக்கலாம், அப்புறமா சௌச்சௌ போட்டுக்கலாம், பூசணிக்காய் போட்டுக்கலாம். நான் கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். இந்த காய்கறி எல்லாமே நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம். இப்போது எல்லாமே போட்டுட்டோம். முருங்கைக்காய், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு இதில் மஞ்சத்தூளும் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதுனால என்ன ஆகும்னா காய் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி காய்க்கு கொஞ்சம் டேஸ்ட் வரும். நம்ம வெறும் தண்ணி ஊற்றிட்டு காய் வேக வச்சோன்னா கொஞ்சம் அதில் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டோன்னா நம்மளுக்கு இந்த காயும் நல்லா சீக்கிரம் வெந்துடும். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் காயும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மஞ்சத்தூளும் போட்டுட்டோம். இப்போது கொஞ்சம் இதில் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த காய் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம இது அப்படியே வேக வைக்கணும். நம்மளுக்கு கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் கொஞ்சம் டைம் ஆகும். எல்லாமே ஈக்குவலாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு நம்ம மீதி பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணியும் சேர்த்துட்டு மூடி போட்டு விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷத்தில் இந்த காய் நல்லா வெந்துடும். இப்போது வெந்ததுக்கப்புறம் இது வேகிறதுக்குள்ளே ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி ஊற வச்சு தண்ணி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா காயெல்லாம் வெந்துருச்சு. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, எல்லா காயும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. மெயினாக இதில் நீங்கள் முருங்காவும் அப்புறமா உருளைக்கிழங்கு பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அது லேட் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு, பூண்டு, தக்காளி எல்லாம் போட்டு அது நல்லா இதில் சேர்த்துடலாம். இப்போது ஒரு 1/2 கப் தண்ணியும் நான் சேர்த்துட்டேன். இப்போ இந்த பருப்பில் இந்த காய் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் நம்ம இதில் மீதி பொருளெல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ 2 ஸ்பூன் சாம்பார் தூள் இந்த மாதிரி போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கட்டி ஆகிடும். நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் கொஞ்சம் இதாகும். இல்லைன்னா தண்ணியில் நீங்கள் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் புளி தண்ணி நான் ஒரு சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி நல்லா கரைச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம சாம்பாருக்கு மேலே சேர்க்கறதுக்கு தாளிப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்புறமா இதில் கடுகு, ஜீரகம், வெந்தயம், அப்புறமா காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் இதெல்லாமே நீங்கள் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கொதிக்கிற சாம்பாரில் இது சேர்த்துட வேண்டியது தான். சில பேர் இதில் வெங்காயமும் கூட போட்டு சேர்த்து ஃப்ரை பண்ணுவாங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் போட்டிருக்கேன். அந்த வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாம்பாரும் அட்டகாசமாக கமகமன்னு கொதிக்குது. நம்ம இப்போது அந்த சாம்பாரில் இந்த தாளிச்சதெல்லாம் சேர்த்து விட்டுறலாம். பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிக்குது இல்லையா. இப்போ நம்ம இந்த தாளிப்பு மேலே அப்படி சேர்த்துடலாம். பாருங்கள், சாம்பார் அந்த தாளிப்பு தாங்க அந்த சாம்பாருக்கே ஒரு மெயினான ஒரு இது. இப்போது இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே நல்லா கொத்தமல்லி நிறைய தூவிட்டிங்கன்னா சூப்பரான கதம்ப சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள்
விஜி.